ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஜி அகாடமி. நேற்று நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பிக்கான தமிழ் தேர்வுக்கு ஆன்சர் வித் புக் ப்ரூஃப் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் ஒரு 2 months முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதாவது டிஆர்பியுடைய தமிழ் தேர்வுக்கான சிலபஸை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 10th மட்டுமே படித்தா போதும்னு சொல்லியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் 10th தான் கேட்டுக்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஒரு வினாக்களுமே எந்த யூனிட்லேருந்து கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து அப்கமிங்கில் டிஆர்பியுடைய பிளானரில் வந்து இருக்கு இல்லையா, யூஜிடிஆர்பி அண்ட் பிஇ எக்ஸாம்லாம் வர இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு பொறுத்துக இருக்குது. அதாவது தொகை வகைகள் அதோட எடுத்துக்காட்டோட பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க. வீசு தஞ்சல் அப்படின்னா வினைத்தொகைன்னு சொல்லலாம். வீசு தஞ்சல் வினைத்தொகை. நன்மொழி அப்படிங்கிறது பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு. அண்ணன் தம்பி அப்படிங்கிறது அண்ணனும் தம்பியும் சொல்லலாம், உண்மைத்தொகை. சாரை பம்பு அப்படிங்கிறது இருபெயரெட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. அண்ட் இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 10th தமிழ் டே யூனிட் 2ல் தொகைநிலைத்துடன் சொல்லிட்டு ஒரு இலக்கண பகுதி இருக்கும், அதுலேருந்து தான் இருக்கும். அண்ட் இது ஃபுல்லாகவே ஒரு 2 பேஜ் ஃபுல்லாகவே வரும். அதனால் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணலை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இல்நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க. இல்நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காது இல்லையா? ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். பட் நம்ம இது ஈஸியாகவே கெஸ் பண்ணி எழுதிடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கட்சி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா யூனிட் 4ல் பரிபாடல் பகுதியில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி தெரிந்து கொள்ளும் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் ஹெட்டிங்கே பாருங்கள், இல் நுழைக்கதுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இது லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதான் வந்து கேள்வியாக கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிபாடல் பகுதியில் வந்து மொத்தமாக 3 கேள்வி கேட்டிருப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னா இந்த இலக்கண குறிப்பை வச்சு கேட்டிருப்பாங்க. செந்தி அப்படிங்கிறது பண்பு தொகைன்னு சொல்லிட்டு வரும், இதை வச்சு ஒரு கேள்வி வந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பரிபாடலுடைய ஆசிரியர்னு சொல்லிட்டு கீராந்தையர்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துகளை கேட்டிருப்பாங்க. பரிபாடல்னு பார்த்தா அது ஒரு தொகை நூல், அதில் வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்க. பட் கீராந்தையர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆசிரியர்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு ஒரு பொறுத்துக்கு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்துடலாம். வானம் வசப்படும் என்று பிரபஞ்சனின் படைப்பு டேஸ். வானம் வசப்படும் அப்படிங்கிறது பிரபஞ்சனின் படைப்பு. அது எந்த விதமான நூல்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வரலாற்று புதினம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ மெயினாக வந்து அந்த நூல் அதோடைய ஆசிரியர் தான் படிப்போம். பட் இது வந்து எந்த மாதிரியான நூல் அப்படின்னா இப்போ வரக்கூடிய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோம்னா 10th தமிழ் நியூ புக்கில் வந்து இருக்குது. ஓகேவா? நியூ புக்கில் யூனிட் 1ல் பிரம்மம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இது இருக்குது. பிரபஞ்சனை பற்றின நூல் தான் இது. வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம். ஆன்சர் வந்து வரலாற்று புதினம். தி நெக்ஸ்ட் ஒன், நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான்ஆற்றுப்படை குறிப்பிடும் உணவு. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, குழல் மீன் கறி. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோன்னா யூனிட் 3ல் வந்து இருக்கும். விருந்து போச்சது அப்படிங்கிற உரைநடை பகுதியில் நிலத்திற்கேற்ற விருந்து அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கும். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான்ஆற்றுப்படை. அண்ட் இதுவுமே படிக்கும்போது நிறைய பேர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் சொன்னது யார், சிறுபான்ஆற்றுப்படையும் படிச்சிருப்போம். அண்ட் இது எந்த நிலம்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா? பட் நம்ம இந்த உணவெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது. அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா யூனிட் 7ல் வந்து இருக்குது. இலக்கண பகுதி தான். பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை பாடுவது பாடான் திணை. ஓகேவா? புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மாறன் தன் நண்பன் இனியினிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, இட வள்ளுவமைதி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அதாவது மாறன் அப்படிங்கிறது தன்னை பற்றியே சொல்கிறாரு. இப்போ தன்மை தான் அங்கே வரணும் இல்லையா? பட் இந்த இடத்துல தவற மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு 3rd person வந்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தன்மை அண்ட் பலருக்குன்னு சொல்லிட்டு வரும். இடம் வந்து வலுவாக வரும். பட் நம்ம அதை வள்ளுவமைதியை ஏற்றுக்கொள்கிறோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இட வள்ளுவமைதி. இது வந்து பார்த்தோன்னா யூனிட் 4உடைய இலக்கண பகுதி. இலக்கணம் பொது அப்படிங்கிற தலைப்பில் வந்து இருக்கும். இதில் பாருங்கள், இட வள்ளுவமைதியில் மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். ஸோ அது வந்து நேரம் தவற மாட்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து இட வள்ளுவமைதி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிப்பொருளுக்கு உரிய திணை வந்து ஆப்ஷன் ஏ, நெய்தல். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இது வந்து பார்த்தோன்னா நெய்தல் திணைக்குரியது. இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோன்னா 10th தமிழில் நியூ புக்கில் வந்து இருக்கும். அதாவது யூனிட் 5ல் கொடுத்துருப்பாங்க நியூ புக்கில். பட் பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் இயர் புக்கில் வந்து அகப்பொருள் இலக்கண பகுதியில் இருக்கும். அதில் வந்து எல்லா திணைகள் அண்ட் இதோடைய நிலம் பொழுது கருப்பொருள் எல்லாமே இருக்கும். பட் உரிப்பொருள் டாபிக் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நம்ம யூடியூப் வீடியோவில் வந்து போட்டிருப்போம். இந்த உரிப்பொருள் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் இல்லை, பட் நியூ புக்கில் வந்து இருக்குது. நெய்தல் திணைக்குரிய தான் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும்.
நெக்ஸ்ட் ஒன், கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து யூனிட் 3ல் காசிக்காண்டம் அப்படிங்கிற பகுதியில் வந்து இருக்குது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர், தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர். ஓகேவா, கொற்கையின் அரசராகவும் இருந்திருக்கிறாரு, தமிழ் புலவராகவும் இருந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், உந்துவெளி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் தென்ஜி சுடறிய ஊழியும். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லி தேர்க. ஸோ நம்ம ஆல்ரெடி காமிச்சிருப்போம் இல்லையா, பரிபாடல் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. செந்தி அப்படிங்கிறது பண்பு தொகை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நிறைய அருளுக என்றவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நிறைய அருளுகன்னு சொன்னது வந்து சீத்தலை சாத்தனார். ஸோ இது வந்து யூனிட் 7ல் சிலப்பதிகாரம் பகுதியிலேருந்து இருக்கும். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நிறைய அருளுக என்றதால் இளங்கடிகள் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் ஒன், ஏற்பாடு என்பது டேஸ். ஏற்பாடு இதுக்கு வந்து ஞாயிறு மறையும் நேரம்னு சொல்லிட்டு பொருள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இதுவுமே வந்து இலக்கண பகுதி தான், அகப்பொருள் இலக்கணம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஏற்பாடு அப்படின்னா, ஏற்பாடு அப்படிங்கிறது ஞாயிறு மறையும் நேரம் சொல்லிட்டு பொருள். எல் அப்படின்னா ஞாயிறு, பாடு அப்படின்னா மறையும் நேரம். மொத்தமாக ஏற்பாடு அப்படிங்கிறது ஞாயிறு மறையும் நேரம் சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட் ஒன், அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்வு. அகவற்பாவுக்கு பொருந்தாத நூல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நாலடியார். இது வந்து வெண்பாவில் வரும், இது 3 அகவற்பா. ஸோ பொருந்தாத ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து யூனிட் 8ல் பாவகை அலகிடுதல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இருக்கும். ஸோ வந்து நாலடியார் அப்படிங்கிறது வெண்பான்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும், வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். குறளும் வெண்பாவும் வெண்பா வகை, குறளும் நாலடியாரும் வெண்பா வகைகள். மற்றெல்லாம் சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இது எல்லாமே அகவற்பாவில் அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து ஒமிட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, பலாமலர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது வந்து லெசனுக்கு அவுட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது லெசனோட எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. செய்திகளை பிடித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படிங்கிற மாதிரி. யூனிட் 2ன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பூக்களை பற்றி அரிய இலக்கிய செய்தின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் கண்ணிற்கு காட்சி தராமல், கண்டற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள் வந்து ஆலமலர், பலாமலர். ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு லைனுமே வந்து விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது அவசியமான ஒன்று. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக நூல்கள் அண்ட் நூல் ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க. காலக்கணிதம் கண்ணதாசன், மேகம் அப்படிங்கிறது நாகூர் ரூமி, காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியன், பரிபாடல் வந்து கிராந்தியார். ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்க அப்படிங்கிறதுனால வந்து ப்ரூஃப் ஆட் பண்ணலை. ஸோ ஆன்சர் வந்து நம்ம ஆப்ஷன் பி வந்து சொல்லலாம். அண்ட் மேகம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நியூ புக்கில் வந்து இருக்குது. ஓகேவா, இயல் 2ல் ஒரு கவிதை பகுதி தான் மேகம். இதோடைய ஆசிரியர் வந்து நாகூர் ரூமி. ஸோ மற்றெல்லாம் ஓல்டு புக்லேயுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு, இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. இலையின் பெயரை குறிக்காத சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, களை. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், கண்டிப்பாக யூனிட் 1 வந்து இருக்குது. அதனால் நான் ப்ரூஃப் ஆட் பண்ணல. இந்த மாதிரி கொஸ்டின் ஃபுல்லாகவே யூனிட் 1 தான். நெக்ஸ்ட்டு 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பைப்பூவை சூடி மகிழ்வர். ஸோ வந்து தவறானது. வெற்றி பெற்ற அரசர் வந்து வாகைப்பூவை சூடி மகிழ்வர். வெற்றி ஒன்றிய குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தம் வலிமையை நிலைநாட்ட தும்பைப்பூவை சூடி மகிழ்வர். ரெண்டுமே அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, வலிமையை நிலைநாட்டதுக்கு தும்பைப்பூ, வெற்றி பெற்றகரமா வாகைப்பூன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 2 கூற்றுகளும் நம்ம தவறுன்னு சொல்லலாம். கூற்று 1 மற்றும் 2 வந்து தவறு. ஸோ இது வந்து புறப்பொருள் இலக்கணம் பகுதியில் வந்து இருக்கும். தும்பைத்திணை அண்ட் வாகைத்திணை இதுக்குரிய டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது. உனக்கு படிக்க தெரியாது, இது யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மேரி மெக்லியோட் பெத்தியூன். இந்த நூலுடைய ஆசிரியர் தான் வந்து கமலாலயன். இது வந்து யாரை பற்றி எழுதியிருக்கு அப்படின்னா மேரி மெக்லியோட் பெத்தியூன். ஸோ இது பாருங்கள், யூனிட் 5ல் வந்து இருக்கும். இதில் இருக்கு பாருங்கள். உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன் இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை தான் உனக்கு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து மேரி மெக்லியோட் பெத்தியூன். இது வந்து புதிய நம்பிக்கை அப்படிங்கிற பகுதியில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானூர். இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க.
பாண்டியன் சொல்லிட்டு பொருள்படக்கூடிய சொல் என்ன அப்படின்னா மீனவன். ஆன்சர் ஆப்ஷன் பி. இது வந்து திருவிளையாடல் புராணத்தில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து லைன்ஸு. இதில் பாருங்கள் சொல் பொருள் இருந்தால் கேட்டிருக்காங்க. மீனவன் அப்படின்னா பாண்டியமன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சொல் பொருள் படிச்சிருப்போம் இல்லையா. மீனவன் அப்படின்னா பாண்டியமன். நெக்ஸ்ட்டு கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. கோபல்லபுரத்து மக்கள் இருந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. இது வந்து யூனிட் 3ல் வந்து இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் கோபல்லபுரத்து மக்கள் புதினத்தை பற்றி தான் இருக்குது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டு இந்நூல். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் கால வலுவமைதியை தேர்க. கால வலுவமைதி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம். நாளை விழாவிற்கு வருகிறார். இங்கே வந்து எதிர்காலம் இருக்குது, இங்கே வந்து நிகழ்காலம் இருக்குது. பட் நம்ம இந்த வலுவமைதியை ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ கால வலுவமைதி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இட வலுவமைதி அந்த லெசன் தான். இலக்கணம் பொது அப்படிங்கிற இலக்கண பகுதியில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க. எதிர்மறை தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி நடவாமை. இது வந்து யூனிட் 1 இலக்கண பகுதி. தொழில் பெயர்கள் வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எதிர்மறை தொழிற்பெயர் கூடிய எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க. நடவாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். நெக்ஸ்ட் ஒன் வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். சீவக சிந்தாமணி. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. அண்ட் மேக்ஸிமம் இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வராது இல்லையா. இது வந்து கோவலன் கண்ணகி மாதவி அவங்களுடைய வரலாறு தான். ஸோ கண்டிப்பாக இது வடமொழி கதை கிடையாது. இப்போ இது ரெண்டில் தான் வந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. யூனிட் 5 பாருங்கள். பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் உள்ளிட்ட சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை. மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிற லெசனில் வந்து இருக்கும் யூனிட் 5ல். நெக்ஸ்ட்டு 2 கூற்று. ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ரெண்டாவது 2 அடி முதல் 12 அடி வரை என்பது ஆசிரியப்பா ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு. ஆசிரியப்பா ஏகாரத்து முடியும், அது வந்து கரெக்டு. பட் இந்த அடி வரையறை வந்து வெண்பாவிற்குரியது. ஸோ கூற்று 1 சரி 2 தவறுன்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து பாவகை அளவிடுதல் யூனிட் 8 இலக்கண பகுதி பாருங்கள். வெண்பா ஆசிரியப்பான்னு சொல்லிட்டு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆசிரியப்பா ஏகாரத்து முடிவது சிறப்பு. அண்ட் அடி வரையறை பார்த்தோன்னா 2 அடி முதல் 12 அடி வரை இருக்கிறது வந்து வெண்பா. ஆசிரியப்பா வந்து 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும். ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 சரி 2 தவறு. நெக்ஸ்ட் ஒன் கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தூக்கு மேடை நாடக பாராட்டு விழா. கலைஞர் அப்படிங்கிற பட்டம் வந்து தூக்கு மேடை நாடகத்துடைய பாராட்டு விழாவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாருங்கள் 6th யூனிட் இல்லையா. நியூ புக்குடைய 6th யூனிட் பன்முக கலைஞர் லெசன். இதில் நாடக கலைஞர் அப்படிங்கிற தலைப்பின்கீழ இருக்கும். தாம் எழுதிய தூக்கு மேடை என்னும் நாடகத்தில் நடிகர் எம்.ஆர். வேண்டுகோளுக்காக நடித்திருப்பார். அந்நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பொதுமொழியை தேர்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வேங்கை. பொதுமொழி வேங்கை. அதாவது ஒரு பொருள் வந்து அப்படியே நம்ம வாசிக்கும் போது ஒரு பொருள் கொடுக்கும். அது மாதிரி 2ஆக பிரிக்கும் போது இன்னொரு பொருள் தரும். அதுதான் வந்து பொதுமொழின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து வேங்கை அப்படிங்கிறது. இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இலக்கண பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாவலரேறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் மெய்ப்பொருளுரை. பாவலரேறுனா பெருஞ்சித்தாருடைய நூல் தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ யூனிட் 1ல் இருக்கக்கூடியது பாவலரேர் பெருஞ்சித்தனார். இவருடைய நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல். இவற்றுடைய விதை வகையை எப்படி சொல்லுவாங்க அப்படி தான் கொஸ்டின் கேட்டுக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முத்து. வேப்ப முத்து ஆமணக்கு முத்து. ஸோ இது ஆபியஸ் எல்லாருக்கும் தெரியும். யூனிட் 1 இல்லையா. அதில் ஆன்சருக்கு சாரி ப்ரூஃப் வந்து ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக்கொள்ள உரிமையை பெற வேண்டும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து எனக்கு ஆன்சருமே வந்து தெரியல. அண்ட் இதுக்கான ப்ரூஃப்மே வந்து புக்கில் கிடைக்கல. ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு ஷுவராக தெரியல. நெக்ஸ்ட் ஒன் விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். யூனிட் 3ல் வந்து இருக்கும். சொல்ல பாருங்கள். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் தீண்டாமைக்கு எதிராக நாசி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர். ஸோ இது வந்து அம்பேத்கர். இது வந்து நம்ம ஓரளவு கெஸ் பண்ணியே போட்டுடலாம். பட் இதுவுமே வந்து எனக்கு 10th தமிழில் வந்து கிடைக்கல. ஸோ அவ்வளோதான். இதோட 30 கேள்விகளுமே பார்த்தாச்சு. லாஸ்ட்டில் ஒரு 2 கேள்விகள் மட்டும் நம்மளால் புக் ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகேவா.
அண்ட் இது வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 30 கேள்விகளுக்கு 50 வினாக்கள் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸ் ஈச், 20 கேள்விகளுக்கு 2 மார்க் வீதம் மொத்தமாக 40 மார்க் கொடுப்பாங்க. அண்ட் லாஸ்ட் 10க்கு வந்து இன்ட்டு 1 10 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் வந்து 50 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 25% நம்ம எடுத்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி எழுதிருக்கீங்க, எலிஜிபிளான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.